ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா, அக்கா ப்ளவுஸ் நிறைய இருக்குது, என்னால் தைக்க முடியலன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் வந்து அக்கா ப்ளவுஸ் வரமாட்டேக்கு, எனக்கு வந்து நிறைய தைக்கணும்னு ஆசை இருக்குது, உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் நிறைய தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸே ஆர்டர் வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. 2 பேருக்குமான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ளவுஸ் இருக்குக்கா, ஆனால் ஒரு 2 நாள் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் மோட்டிவேட் ஆகி 2 நாளில் வந்து 2 நாள் டெய்லி வந்து தைக்கிறேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து என்னால் தைக்க முடியல, கால் கை வலிக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது, இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் நடந்துடுது, அதனால என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து வீட்டையும் நம்ம தொழிலையும் எப்போவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வெளியில் போய் நம்ம வேலை பார்க்குறதா இருந்தால் எப்படி வந்து ரெகுலராக காலையில் போனோமா நைட் வரைக்கும் வேலை பார்த்தோமா அப்படி இருப்போமோ, அதே மாதிரி இந்த தொழிலுக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ வந்து ரெகுலராக வந்து எனக்கு வந்து 1 மாதமா எனக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு டைம் வச்சு என்னால் தைக்க முடியாதுக்கா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 1 வீக் வந்து எடுத்துக்கோங்க. தரவா திங்கள்லேருந்து கரெக்டாக இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்னையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் அதே டயத்துக்கு கரெக்டாக தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தைங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நேரம் இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வரக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருக்குமே வந்து காசு எனக்கு தேவையே படலக்கா அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து காசு தேவைப்பட தான் போகுது. இன்னொன்று நம்ம வந்து வருமானம் வந்து நம்மளோட வருமானம் வந்து இந்த ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சப்போர்ட்டாகவும், இன்னும் நம்மளை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் அப்படின்னா, நம்மளை நல்லா நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மரியாதைலாம் இருக்கவே இருக்காது. நான் மரியாதைன்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனே கிடைக்காது. இது நீங்கள் ஒரு ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களும் அந்த வீட்டில் எடுபடும். நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மரியாதை வந்து எப்போவுமே வீட்டில் குழந்தைங்கிட்டையும் சரி, ஹஸ்பண்ட்டையும் சரி, சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் நமக்கு அந்த மரியாதை இருக்கணும். உனக்கு என்னப்பா, நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து திடீர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட. ஆனால் நமக்கு ஒரு தொழில் இருக்குது, நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணி நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி ஒரு மரியாதை வந்து தானாக வரும். நம்மக்கிட்டையும் கேட்டு செய்யணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஒரு சிலர் வந்து அதை தான் எதிர்பார்க்குறீங்க, வீட்டில் எது நடந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், என்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களையே நீங்கள் வந்து கொஞ்சம் உயர்த்திக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை தான். நமக்கு வந்து சில பேருக்கு வந்து 2 குழந்தைங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பீங்க, ஒரு சில வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருப்பீங்க, நிறைய வேலை இருக்கும். இதுக்கு இடையில வந்து நான் ஒரு தொழில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழில், உங்களுக்கான தொழிலை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். யார் இல்லைனாலும் என்னால் இந்த இடத்துல வந்து இந்த உலகத்தில் வந்து என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நான் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. நானுமே அதில் நிறைய விஷயம் வந்து இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதனால் நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னால் இது முடியுமா, கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவேனா, இல்லை கஸ்டமர்கிட்ட வந்து காசு கரெக்டாக வாங்கிடுவேனா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா அப்படின்னு யோசிக்காம, எதையுமே ட்ரை பண்ணாமே நமக்கு வராது தெரியாது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தப்பு நடக்கட்டும், அந்த தப்புலேருந்து இன்னொரு விஷயம் கற்றுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசி பழகும்போது தான் வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று, நம்ம வந்து எப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு சிலர் வந்து ஹார்ஷாக இருப்பாங்க, ஒரு சிலர் சாஃப்டாக இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். எப்போவுமே வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால எந்த டிசிஷன் மட்டும் எடுக்கவே முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு தொழில் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து நீங்கள் தொழிலாக பண்ணால் கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியும், அதுக்குன்னு வந்து நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களை வந்து நம்பணும். ஒரு சில வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க, உன்னால் முடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் நம்ம வின் பண்ணாதான், அதாவது நம்ம அந்த இடத்துல
இடத்துல வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறத தாண்டி உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தொழில்னாலும் கரெக்டாக வந்து பண்ண முடியும். எல்லா தொழிலுமே நம்ம என்ன தையல் தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும். அதை சரி பண்ண நம்ம கற்றுக்கணும். அதுலேருந்து தான் நம்ம வந்து புதுசாக லேர்ன் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதில் அப்டேட்டடாக இருங்க. நம்ம என்ன வந்து அடுத்து வந்து ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையுமே கற்றுக்கோங்க. எப்போவுமே அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் தான் தைப்பேன், நான் மாடல் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன், இல்லை வந்து நான் சுடிதார் தைக்க மாட்டேன், பட்டுப்பாவாடை தைக்க மாட்டேன், இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணிக்கணும். முதல்ல வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு அதாவது வெளியில் உள்ளவங்களுக்கு பண்ணதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் சாரியவோ உங்கள் ப்ளவுஸையோ வந்து சுடிதாராக கன்வே பண்ணுறது, மேக்ஸியாக ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதில் ட்ரை பண்ணும்போது நமக்கு தப்பு ரைட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வெளியில் இருக்கவங்க தைக்கும் போது நம்ம பயம் இல்லாமல் தைக்க முடியும். அதனால் நீங்கள் டெய்லர் தொழில் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கோங்க. டெய்லர் தொழிலில் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. டெய்லி ஒவ்வொரு அப்டேட் வருது, நிறைய ட்ரெண்டிங் டிசைன் வருது, அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த தொழிலில் சர்வே பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆர்டர் வரலக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு வாங்கி தைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா புதுசாக ஒருத்தங்க கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுக்க நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா துணி வந்து வம்பாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இன்னொன்று, மற்றவங்கள விட ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைக்கா எனக்கு அப்படியுமே ப்ளவுஸ் வரல அப்படின்னா யாராவது வீட்டில் இருந்து தைக்கிறவங்களே ஆள் போட்டு தைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ஒர்க் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த அதாவது அவங்களுக்கு வர்ற கஸ்டமருமே தெரிஞ்சுக்குவாங்க இந்த பொண்ணு தைக்கிறா அப்படிங்கிறதையும். உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து நான் வெளியில் யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஆர்டர் வர்றது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெளியில் இருக்கவங்கள்ட்ட பேசி பழகுங்க. அதே மாதிரி உங்கள் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் டிசைனாக யூனிக்காக வந்து தைச்சி போடுங்க. அவங்க அது மூலியமாகவும் நமக்கு ஆர்டர் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஆர்டர் நிறைய வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து நைட்டு 9 மணிக்கு கொடுத்துட்டு காலையில் எனக்கு வேணும்னு கேட்டால் கூட தச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். என்னால் எப்படிக்கா முடியும், நைட்டு எப்படிக்கா உட்காந்து தைக்க முடியும் அப்படின்னு கேட்காம அந்த ஒரு நாள் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு 10 ஆர்டர் வரும். அதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஆர்டர் வரும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்குமே வந்து ஒரு 2 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து கம்மியாக தான் ஆர்டர் வரும். ஒரு மாதம் வந்து ஒரு 3000 4000 சம்பாதிச்சாலே பெரிய விஷயம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போக போக கஸ்டமர் அதிகமாக தான் நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது. அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு வந்து பிக்கப் ஆயிரும், ஒரு சிலருக்கு வந்து பிக்கப் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் உங்கள் பொறுமையை பொறுத்து தான் இருக்குது. இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் எனக்கு அவசரமாக வந்து வருமானம் தேவைப்படுது, என் ஃபேமிலி வந்து இதை வச்சு தான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கடையில் கூட ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் வீட்லேயுமே வாங்கி தச்சு பழகுங்க. சைடில் கடையில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே தைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சில பேருக்கு என்னென்னா ஸ்டார்டிங்லலாம் எனக்கு நல்ல ப்ளவுஸ் வந்துட்டு இருந்துச்சுக்கா, இடையில தான் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கம்மியாயிட்டு, என்ன ரீசன் எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம வாங்கினோடனே தைச்சிருவோம். ஆனால் அதே இது கொஞ்சம் நாள் ஆக ஆக நமக்கு ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஆர்டரை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா அந்த பொண்ணு கரெக்டாக கொடுக்க மாட்டா அப்படிங்கிற பேர் வந்து கிடைக்கும். இந்த தொழிலில் வந்து அந்த பேரை சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வர வர ஆர்டர் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் ப்ளவுஸ் வந்து இந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருங்க. அதே மாதிரி வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்களாம் எங்கே தைக்க போகிற, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, உன் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாங்களே, உன் வீட்டில் என்ன இல்லை நீ வந்து தைக்கிற, இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி உங்கள் தொழிலை வந்து விட்டுறாதீங்க. எந்த தொழில் பண்ணாலுமே வந்து நம்ம தொழிலை வந்து கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக வந்து அதுக்கான தேவையான உழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளால் வந்து தொழிலில் மேலே வர முடியும். நம்பிக்கையை வந்து விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லி வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறதோ, இல்லை வந்து டெய்லி வந்து எனக்கு டைம் ஒதுக்க முடியலக்கா அப்படிங்கிறதோ, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிறதுலாம் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே தைச்சி பழகவும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ஹவரில் தான் தைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கு பழகணும். அதே மாதிரி
வீட்டு வேலையும் சரி, நம்ம தையல் தொழிலையும் சரி 2யும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டு வேலை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க உட்காருங்க. இல்ல வந்து தைக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ முடிச்சு தான் நான் அடுத்த வேலைய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தா மட்டும் தான் உங்களால வந்து 2யும் கரெக்ட்டா கொண்டு போக முடியும். இது எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த தொழில்ல உங்களால மேல வர முடியும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 7 ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்க எத்தன ப்ளவுஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாளையிலேருந்து டெய்லி விளாக் வந்து கண்டிப்பா வரும். இந்த வீடியோ வந்து முன்னாடியே எடுத்த வீடியோ. அதனால இப்போ வந்து போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.